ஐ வாண்ட் டு ஷேர் அ வெரி பர்சனல் ஸ்டோரி ஹியர். சின்ன வயசுல இருந்தே நல்லா படித்தா எந்த இடத்துக்குனாலும் போகலாம், எவ்வளோ பெருசானாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் வளர்த்தாங்க. ஆஃப்டர் ஹேவிங் 8 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மதர்ஹுட்டுக்கு அப்புறமா ஒரு கெரியர் பிரேக் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணனேன்னு க்ளூலெஸ்ஸாக இருந்த போது சடனாக தோணுன ஒரு ஐடியா தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அந்த ஐடியா ஆரம்பித்து இப்போ 2 years ஆகுது. அண்ட் அதுக்கான முழு உழைப்பும் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 years-ஆ ஐம் பில்டிங் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். பட் நிறைய நேரத்தில் as a woman founder, I have been undervalued, and I've seen a lot of women founders and women professionals being undervalued. அதெல்லாம் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் கோவம் வரும்ல, என்ன பண்ணுறது, ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தோணும்ல. இந்த நெருடலில் இருக்கும் பொழுது வாட்ச் அ பாட்காஸ்ட் பை லைலா ஹர்மான்சி. அவங்க அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பீயிங் அண்டர்வேல்யூட் அஸ் அ உமன் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நடந்துட்டு தான் இருக்குது. த ஒன்லி திங் விச் இஸ் இன் ஆர் கண்ட்ரோல் இஸ் கீப் கோயிங் அஹெட். லீலா ஹெர்மான்சியோட பாட்காஸ்ட் நான் கேட்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இந்த விஷயம் வந்து இந்தியாவில் மட்டும் நடக்கலை, ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட இதுதான் இருக்குது. ஒன்ஸ் அலெக்ஸ் ஹெர்மான்சியும் லீலா ஹெர்மான்சியும் சேர்ந்து, தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க ஒருத்தரோட. லைலா தான் வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ. பட் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆப்போசிட்டில் இருந்த பர்சன் when he was explaining the company's projection, he is making few mistakes. லைலா கண்டுபிடிச்சிட்டாங்க. லைலா கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸில் தப்பு இருக்கே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் கோவம் வந்துடுது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ ஆர் ஜஸ்ட் ஒரு பேட் வேர்ட் சொல்லி, யூ ஆர் ஜஸ்ட் அசிஸ்டண்ட், நீ எப்படி என்னை வந்து இதை கேட்க முடியும், வாட் டு யூ நோ அபவுட் நம்பர்ஸ், வாட் டு யூ நோ அபவுட் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து லைலா நினச்சிருந்தாங்கன்னா, நான் தான் செய்வோம், நீ யார் என்னை பார்த்து இப்படி கேட்குறதுக்குன்னு ரொம்ப கோவமாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம், திட்டிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. வாட் ஷி செட் வாஸ், ஐ எம் த சிஇஓ, ஓகே, எனக்கு என்னோட வேலையே இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை சரி பார்க்குறது தான், நீ சொல்கிறது கம்ப்ளீட்டாக தப்பு, ஸோ you cannot continue with this call and I don't want to take this deal further அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது அதுக்கு பதிலடி கொடுக்கணும், நம்ம திருப்பி திட்டணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆக்சுவலி இருக்கிறதுலே பெஸ்ட் பதிலடி என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிறது தான், நம்ம அடுத்த லெவல் போகிறது தான். ஓகே, ஸோ ஆஸ் விமென் we have to maintain that poise, but at the same time we have to maintain that ஃபியர்ஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம்? முதல் விஷயம், யாராவது நம்மளை வந்து அண்டர் வேல்யூ பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்கில்லை வந்து நம்மளை வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன கேட்டுக்கணும் நமக்குள்ளே அப்படின்னா, அவங்க நம்ம உமனாக இருக்கிறதுனால நம்மளை அண்டர் வேல்யூ பண்ணுறாங்களா, இல்லைனா நம்ம இன்னும் நிறைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கணும். பிகாஸ் நம்ம பண்ணுற விஷயத்தில் நாம் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருந்தோன்னா, ஐம் டெல்லிங் யூ, நோபடி கேன் ரீப்ளேஸ் அஸ், நோபடி கேன் டூ எனிதிங் வித்வுட் அஸ். ஸோ ஆஸ் அ உமன் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறோம், பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்தவங்க நம்மளை வந்து கம்மியாக பார்க்குறாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒர்க் ஆன் யோர் கிராஃப்ட். உங்களோட ஸ்கில்லில் நீங்கள் தான் அப்சல்யூட் பெஸ்ட்டாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி த பீஸ்ட் இன் வாட் யூ டூ. அப்போது உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பீயிங் சீன் அஸ் அ அண்டர்லிங், பீயிங் சீன் அஸ் அ இன்ஃபீரியர் வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு கேம் நடக்குது, நம்ம காம்படேட்டர் வந்து நம்மளை ஈக்குவலாகவே பார்க்கலன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அவர் நம்மளை சீரியஸாக கன்சிடர் பண்ணலைன்னா அது நம்மளுக்கு காம்படிட்டிவ் எட்ஜாக தான் மாறதே தவிர, அந்த பர்சனுக்கு தான் ட்ராபேக்கே தவிர நமக்கு இல்லை. ஸோ பீயிங் சீன் அஸ் அன் அண்டர்லிங்க் இட் செல்ஃப் இஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னு தான் யோசிக்கணுமே தவிர உட்காந்து அழுகுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ட் மூணாவது விஷயம் வந்து இட்ஸ் அன் அன்கான்ஷியஸ் பயஸ். நிறைய இடத்துல பல 100 வருஷமாக, பல 1000 மில்லியன் வருஷமாக பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. த ஃபைட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் மென், த ஃபைட் இஸ் அகேன்ஸ்ட் த பேட்ரியார்கிக்கல் சொசைட்டி அண்ட் த பேட்ரியார்கிக்கல் மைண்ட் செட். ஸோ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we need more examples.
we need more and more people. ஓகே, நிறைய விமன் எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக கிரியேட் பண்ணணும். நிறைய விமன் லீடர்ஸை உருவாக்கணும். அவங்க உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we should keep doing what we are doing. ஓகே, நம்ம வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்னை இப்படி பார்த்துட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, நிறுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் உங்கள் ஸ்கில்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பண்ணுறதுல நீங்கள் பெஸ்ட் ஆகுங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. ஏன்னா இது நீங்கள் பண்ணுறது உங்களுக்காக மட்டும் இல்லை, இது நமக்கு பின்னாடி வர்ற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். ஸோ வி நீட் மோர் விமன் எக்ஸாம்பிள்ஸ். அப்படி நம்ம க்ரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த பேட்ரியார்க்கின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தன்னால் கம்மியாயிடும். நம்ம ஃபேஸ் பண்ணுற இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நம்மளை வந்து ஈக்குவலாக பார்க்கல, ஆர் இன்னும் நிறைய விஷயங்கள் முன்னேற வேண்டி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், do double triple work on your skill and keep your head high because you are going in the right direction.